தன்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறது தெரியுது. நிறைய விஷயங்களில் கம்ப்ளீட்டாக வந்து பொய்யா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போவும் திருப்பி பொய் தான் சொல்கிறாருங்கிறது தெரியுது. இப்படி தெரிஞ்சதுக்கப்புறமும் ஒரு படித்து கோல்டு மெடல் வாங்கின ஒரு பொண்ணு அதே வீட்டில் இருக்கிறது சரியா அப்படிங்கிறது நிலாவை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வியாக இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே வந்து பாக்யலட்சுமி அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சுல, இந்த சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் கோபியை திருப்பி வீட்டில் சேர்த்துட்டு கோபியை வந்து பாக்கியா வந்து டிவோர்ஸுக்கு பிறகும் பல தடவை வீட்டில் வச்சுருப்பாங்க. ஒரே வீட்டில் எப்படி கோபி இருக்கார் அப்படிங்கிற கேள்வியும் ராதிகாவுடைய கணவரான கோபி இவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு நம்ம பல தடவை கேட்டிருக்கோம். ஆனால் இந்த கதையை எனக்கு வேறு எப்படி எடுத்து போகிறதுன்னு தெரியலப்பான்னு கையை விரிச்ச மாதிரி தான் அந்த கதை போகும். ஒரே வீட்டில் வச்சா மட்டும் தான் கதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுங்கிறதுக்காக வந்து பல சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து லாஜிக்கே இல்லாத மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த கதையில் இவங்க இங்கேருந்து வெளில கொண்டு போனால் எப்படி கொண்டு போகிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஐயனார் துணை சீரியல் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கான அவென்யூஸை யோசிக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் வந்து இயல்பாக எப்படி நடக்குங்கிறத யோசிக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸாஜரேஷன் வச்சா கூட அதுக்கான ஒரு காரணம் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும்ல நிலா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு. எப்படி நிலா வெக்கமே இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் திருப்பி வந்து இவர் சோழன் கூட சேர்ந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கு போகிறாங்க. நான் இப்போ லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்ன பண்ணோம், ஒரு இப்போ டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு வந்து அங்கே போய் பேசி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி எல்எல்ஆர் பண்ணி அப்புறமா வந்து அவங்க கூட வந்து ட்ரைனிங் போனோம். அந்த ட்ரைனிங் ஷீட்டையும் அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டையும் எழுதி அப்புறமா வந்து லைசன்ஸ் வாங்கணும். இதுக்கு நானே போய்க்கிறேன், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ஆதார் கார்டு இருக்குது, நான் ஒரு இண்டிபெண்டான உமன், நான் தனியாக வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்காக வந்திருக்கேன்னா அவங்க போயிருக்கலாமே, எதுக்கு வந்து இவர் கூட சேர்ந்து திருப்பி போகிறாங்கங்கிறது நமக்கு புரியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஏமாற்றி நான் ஏன்டா உன் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு அதே வீட்டில் ஏமா இருக்க நீ அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஒரு பக்கம் நிலாவோட கேரக்டரை இந்த அளவுக்கு வந்து டேமேஜ் பண்ணியே கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா, ஏன்னா கதையை எப்படி எடுத்து போகிறதுன்னு தெரியல, அதனால இப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழனோட கதாபாத்திரம்லாம் மொத்தமாக காலியே பண்ணிட்டாங்க. நடுவில் நமக்குலாம் வந்து சரி ஓகே சோழனுக்கு ஒரு ஒன் சைடு லவ் இருக்குது, அவர் வந்து அந்த சமயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டார் மட்டும் தான் நினச்சோம். எப்போ அந்த ஆதார் கார்டு விஷயத்தை மறைக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவரை வந்து ஒரு மாதிரி கேவலமான ஒரு கதாபாத்திரமாக மாற்றிட்டாங்க. ஹீரோவாக இருந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன ரிடம்ஷனே இல்லாமல் போயிடும். நீங்கள் எவ்வளோதான் வந்து இவ்வளோ கேவலமாக கொண்டு போயிட்டு திடீர்னு ஓவர் நைட்டில் நல்லவன் ஆக்கினாங்க அப்படின்னா வந்து ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு அவரை பார்த்தாலே பிடிக்காமலே போயிடும். ஏன்னா அந்த கதாபாத்திரத்தை அப்படி தான் கொண்டு போகிறாங்க. இதில் வந்து பிரச்சனை நடிக்கிறவங்க மேலே இல்லை, நடிக்கிறவங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. இந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சு எழுதுகிற விதத்தில் தான் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது. இவருடைய கதாபாத்திரம் இன்றைக்கும் போய் சொல்லுது, இன்றைக்கும் நான் ஃப்ராடுத்தனம் பண்ணால் தப்பு இல்லைங்குது அப்படின்னா வந்து அந்த அந்த ஒரு கேரக்டரோட எப்படி ஒரு மனுஷன் வந்து ரிலேட் பண்ணி நல்ல கேரக்டர் நினைக்க தோணும். இப்போ இவருக்கும் ரோகிணிக்கும் தங்கமயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுது. ஸோ அந்தளவுக்கு பொய்கள் சொல்கிறது நியாயப்படுத்தவும் செய்கிறார். இப்போ இவ்வளோ பொய் சொல்லி கடைசியில் வந்து சந்தோஷமாக வந்து இப்போ நிலாவோட வாழ போகிறார் அப்படின்னா வந்து இப்போ என்ன சொல்ல வராங்க இந்த கதையில், எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் கேவலமான இருக்கவனுக்கு வந்து அது வந்து பொண்ணு கிடைக்க தான்ப்பா செய்யும் அப்படின்னு சொல்ல வராங்களாங்கிறது நமக்கு ஒரு பக்கம் புரியல. சரி ஓகே அதுலேயுமே விட்டுறலாம் அப்படின்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா கதை முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைபை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ கடுப்பை தான் கொடுக்குதுங்கிறத நம்ம சொல்ல தேவையில்லை. நீங்கள் போய் ஒரு ப்ரோமோவில் போய் கமெண்ட்ஸில் எடுத்து பாருங்கள். ரேண்டமாக இப்போ ஐயனார் துணையில் இருக்க ப்ரோமோ கமெண்ட்ஸையும் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அதே ஐயனார் துணை சீரியலுக்கு இருந்த கமெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும். இன்றைக்கி டேட்டில் சிறகடிக்காசையை விட இந்த சீரியல் தான் பெஸ்ட்டுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முதல் கமெண்ட்டாக வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி ஐயனார் துணையில் இருக்கும். இப்போ இந்த கதை போர் அடிக்குதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க, சோழன் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் சோழன் மேலே பெரிதாமே வராது, சோழன் மேலே கோபம் தான் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ இல்லை போன இந்த சண்டே வந்து அந்த ப்ரோமோக்கே இருந்த மேஜர் கமெண்ட்ஸாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம் இந்த கடின உழைப்பாக வந்து அந்த கதாபாத்திரங்கள் நடிக்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கதையை எடுத்து போகிற டேரக்ஷனுமே நல்ல டேரக்ஷன். கதையை பற்றி பேசவே இல்லை, வெறும் டேரக்ஷன் படி பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் பபுள் வர்றது, அந்த சினிமாட்டோகிராஃபிலேருந்து ஆரம்பித்து அந்த எடிட் பேட்டர்ன் வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வித்தியாசமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. தமிழும் சரஸ்வதியும் வந்த புதுசில் அந்த மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமாக அந்த கேமரா ஆங்கிள்லாம் இருக்கும். அதே மாதிரி சிறகடிக்காசையிலும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. தென்றல் வந்து என்னை தொடும்ல சூப்பராக இருக்கும் கேமரா பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து இங்கேயும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக கதை இருக்குது. கதை அப்படியே பின்னாடி இழுத்துகிட்டே கொண்டு போகுது. அந்த கதையோட கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்மளை கடுப்பிடிக்க வைக்கிறாங்க. 2 கதாபாத்திரத்து மேலேயுமே வந்து நமக்கு ஈடுபடாமல் நீங்கள் சேர்ந்தா என்ன சேராட்டி என்னங்கிற மாதிரி ஆகிடும் போல் இந்த கதை போச்சுன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நம்ம சொல்கிறது ஏதோ வந்து ரொம்ப கடுமையான விமர்சனமாக இருக்கா, இல்லை நிஜமாவே உங்களுக்கும் அப்படி தோணுதா? நிலா அந்த வீட்டில் இன்னமும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சோழன் இவ்வளோக்கு பிறகு மனம் திருந்தாமல் இன்னுமே வந்து நான் ஃப்ராடுத்தனம் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவோம். நிலா சோழன் இதில் நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்க, இல்லை நான் 2 பேர் பக்கமும் இல்லைப்பா சாமிங்கிறீங்களா, இல்லை 2 பேரையும் எனக்கு ஜோடியாக இருக்கதாங்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் எந்த ஆப்ஷனுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.